to joy when we undergo defeat. தோல்வியை கடந்து போகும் பொழுது நாம் எப்படி நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவது? தோல்வியை கடந்து போகும்போது நம்முடைய துக்கத்தை எப்படி சந்தோஷமாய் மாற்றுவது? ரெண்டு காரியங்கள், ரெண்டு ஆலோசனைகள் வேதத்தில் எழுதுங்க. முதலாவது, be confident that God is always in control even in the midst of defeat. நம்முடைய தோல்வியின் நடுவிலே கூட கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும், என்று நம்ப வேண்டும். எழுதுங்க எல்லாரும். Be confident that God is always in control even in the midst of my defeat. என்னுடைய தோல்விகள் நடுவிலே தேவன் இன்னும் ஆளுகை செய்கிறார் அல்லது எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும். பொதுவாகவே தோல்வியை சந்திச்ச உடனே நம்முடைய கட்டுப்பாடெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மறந்துடாதீங்க, நாம தோற்கும் போது கூட நம்ம தோல்வி நடுவிலே தேவன் இன்னும் ஆளுகை செய்கிறார். 97ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ராஜாங்கத்திற்கு, அவருடைய அரசாட்சிக்கு முடிவே கிடையாது. எப்பொழுதுமே அவர் அரசாட்சி செய்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரும்போது கர்த்தரும் தோல்வி முகத்துக்கு போயிடுறாரு நினைக்காதீங்க. அவர் என்றென்றும் ஜெயிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமாங்க, நம்ம தோற்றுட்ட உடனே நம்ம ஓடி ஒளிகிறது போல, நம்ம வெக்கத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறது போல, நம்ம என்ன செய்யணும்னு செயலற்று கிடக்கிறது போல ஆண்டவரும் மிரண்டு பயந்து ஓரமாக இருக்கிறார் நினைக்காதீங்க. நம்முடைய தோல்வி அனுபவிக்கிற நேரங்களில் கர்த்தர் நமக்குள்ள தொடர்ந்து கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவருடைய கிரியைகள் ஓய்ந்து போவதில்லைங்க. நம்முடைய தோல்வியின் நடுவிலே அவர் கிரியை செய்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது யோசேப்பு போர்த்திபாரின் மனைவியினால காட்டி கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில் போய் அடைக்கப்பட்ட போது ஊரில் என்னங்க பேசியிருப்பாங்க? பிழைக்க தெரிலங்க இவனுக்கு, அந்த அம்மாட்ட போய் நல்லா மாட்டிக்கிட்டான், பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், ஜெயிலில் கொண்டு அடைச்சிட்டாங்க, இப்படி தானே வெளியே பேசுவாங்க. பெரிய தோல்வியாக தானே பார்ப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ள யோசேப்பு இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நமக்கு தோல்வின்னு தெரிஞ்ச காலகட்டத்தில் கூட தேவன் இன்றும் செயல்படுகிறார். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய தோல்வி நடுவில் கர்த்தருடைய கிரியைகள் தொடருகிறது. சொல்லுங்க நல்லா வாயை திறந்து, என்னுடைய தோல்விகள் நடுவில் கர்த்தருடைய கிரியைகள் தொடருகிறது. இன்னொரு முறை சொல்லுங்க, என் தோல்வி நடுவில் கர்த்தருடைய கிரியைகள் தொடருகிறது. God's work continues. அதுக்கு முடிவே கிடையாது. கர்த்தருடைய செயல்களுக்கு முடிவே கிடையாது. அவர் முடிவில்லாதவர். அவர் எந்தென்று செயல்படுகிறார். எவ்வளோ பிரச்சனை வரும்போதும் அவர் செயல்படுகிறார். அவருடைய செயல் ஒரு நாளும் முடிவடைவதே கிடையாது. தேவன் எப்படியெல்லாம் செயல்பட முடியும் பாருங்க. நிறைய வேளையில் நாம முடங்கிறது போல கர்த்தர் முடங்கிட்டார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, நாம முடங்கலாம், கர்த்தர் முடங்க மாட்டார். ஹல்லேலூயா. 3 காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். See, there are 3 processes God can continue even in the midst of our defeats. நம்முடைய தோல்விகள் நடுவில் கர்த்தர் 3 விதமான கிரியைகளை தொடர்ந்து செய்ய முடியும். எழுதுங்க, நம்முடைய தோல்விகளின் நடுவிலே தேவன் தொடர்ந்து செய்யும் 3 கிரியைகள். எழுதிட்டீங்களா? 3 processes God continues in the midst of our defeats. நம்முடைய தோல்விகளின் நடுவிலே தேவன் தொடரும் 3 கிரியைகள். முதலாவது, எப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் தொடர முடியும் என்று கேட்டால், God might be calling our attention to something different. வித்தியாசமாக செயல்படுவதற்கு தேவன் நம் கவனத்தை இந்த தோல்வி நடுவிலே ஈர்க்கலாம். வித்தியாசமான காரியத்தை செய்வதற்கு தேவன் நம்முடைய தோல்வியின் நடுவில் நம்முடைய கவனத்தை ஆண்டவர் திருப்ப முடியும். God might be calling our attention to do something different. வேறு ஒரு காரியத்தை, புதிய காரியத்தை செய்வதற்கு தோல்வியின் அந்த சூழ்நிலையிலேயே கர்த்தர் நம்முடைய கவனத்தை திருப்ப முடியும். இது உண்மை. நாம நிறைய வேளை தோல்வியை பார்த்த உடனே இதுதான் முடிவு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் திருப்ப வல்லவர், கவனத்தை திருப்புகிற தேவன். ஹல்லேலூயா.
என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தோல்விகள் தான் என் கவனத்தை வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக திருப்பினது என்று தைரியமாக சொல்ல முடியும். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 11th 12th ஒரு பெரிய அடி என் மேலே வந்து விழுந்தது. என்னன்னு கேட்டால், நான் எதிர்பார்த்திருந்த எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் வந்து என்னுடைய பெரிய கனவு என்னன்னு கேட்டால், நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்டுடியோவில் நான் வந்து ஒரு இன்ஜினியராக மாறணும். எனக்கு இந்த மியூசிக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த தான் எனக்கு பேஷன், அதுதான் எனக்கு பர்பஸ் என் லைஃப்பில். போட்டார் ஒரு போடு 11 12 ஒன்றும் இல்லாமல் போச்சு படிப்பெல்லாம். இன்ஜினியரிங் டிகிரி வாங்க வாய்ப்பே இல்லாத அளவு ஆண்டர் மார்க்கை கொடுத்தாரு. கடைசியில் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு எங்கே போய் உட்காந்தேன்னா, லயோலா காலேஜில் லிட்ரேச்சர் படிக்க போய் உட்காந்தேன். பார்க்குறவெல்லாம் கேட்பான், என்ன இது மேத்ஸ் சயின்ஸ் வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க, எதுக்கு இங்கே வந்தேன்னுவான். இதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த தோல்வி வந்து என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வேதனையை கொடுத்தது. ஆனால் எனக்கு தெரியலை, கர்த்தர் அந்த தோல்வியின் வழியாக தான் என்னுடைய பாதையை முழுவதுமாக ஆண்டவர் திருப்பினார். நான் ஒரு பாதையில் போயிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தரோ அந்த தோல்வியின் பாதையில் என்னை ரொம்ப அன்பாக என்னை திருப்பிட்டார். என் ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவர் திருப்பினார். அல்லேலூயா. அங்கேருந்து ஆண்டவர் என்ன பைபிள் காலேஜ் கொண்டு போனார். அங்கே என் எண்ணங்கள் என் சுய புத்தி தான். இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அப்படி சாதிப்பேன், இங்கே போவேன், அங்கே ஊழியம் செய்வேன்னு எல்லாம் சைன் அப் பண்ணி எல்லாம் லெட்டர்லாம் அனுப்பிச்சாச்சு. போட்டார் ஒரு போடு, அம்மா திருப்பி இப்படி கொண்டு வந்தார். இப்போ உட்காந்துருக்கேன் பாருங்க. இங்கே நான் நினைக்கல இங்கே வருவேன், இந்த மாதிரி ஊழியம் செய்வேன் நினைக்கல. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் மை டிஃபீட்ஸ் ஆக்சுவலி brought me to the purpose of God. இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க சர்ச்சில், நீங்கள் இங்கே உட்கார்ற ஆள் கிடையாது. இந்த மாதிரி எங்கேயுமே ஒரு இடத்துல உட்காந்தது கிடையாது. உட்காந்துக்கு ஒரு முக்கிய காரணம் வாங்கின அடி தான். உண்மை தானே? வாழ்க்கையில் வந்த தோல்விகள், நமக்கு வந்த பிரச்சனைகள் தான் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்மளை பார்க்க வச்சதே இந்த துன்பங்கள் தானே. வாழ்க்கையில் வந்த வேதனைகள், மாதிரி வாழ்க்கையில் வந்த எத்தனையோ நஷ்டங்கள் தான் இப்படி நம்ம தாழ்மையாக உட்காந்துருக்கிறோன்னா அது காரணமே வந்து கர்த்தர் இந்த தோல்விகளை கூட நம்ம நினச்சி பார்க்காத பாதையில் கர்த்தர் திருப்பி கொண்டு வந்து அப்படி சித்தத்துக்கு நேராக கொண்டு போயிட்டார். நிறைய பேர் சொல்வீங்க, இந்த உபத்திரவத்தின் குகையில் தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இந்த தோல்விலாம் என் லைஃப்பில் வரலாம், என்னை யாராவது கையில் பிடிக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் திருப்பினார். என்ன நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள், மெய்ப்பனிடத்தில் திருப்பப்பட்டீங்க. உண்மையாகவே அதுக்கு நம்ம ரொம்ப நன்றி. நம்ம நினைக்கிறோம் இந்த தோல்வியில் என் லைஃபே முடிஞ்சிடுச்சுன்னு. யூ நெவர் நோ வாட் ஆர் த டர்ன்ஸ் காட் இஸ் டூயிங். கர்த்தர் எப்படிப்பட்ட திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றார் நமக்கு தெரியவே இல்லை. இந்த பாதையில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் நினைக்கலங்க. 10 years முன்னாடி நீங்கள் நினைக்கல. இந்த பாதையில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க, நீங்கள் கனவு காணலை. உங்களை யாராவது உட்கார வச்சா கூட உட்கார மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்கன்னு உங்களுக்கு இன்விடேஷன் போட்டு கூப்பிட்டா கூட அட போய் அங்கே போய் உட்கார்றதுக்கு சும்மா இருக்கலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்க பவ்யமா. எப்படி உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியல. அன்னைக்கு நினச்சிங்க இது எனக்கு பெரிய நஷ்டம், என் வாழ்க்கையில் பெரிய தோல்வியை நான் சந்தித்தேன். ஆனால் கர்த்தரோ, நீங்கள் தோற்று போய் முடங்கி போன நேரத்தில் கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்காய் கிரியை செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் திருப்புகிறார், ஆண்டவர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த தோல்வியின் நடுவில் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார்னு காண்பிக்கிறேன். யாருக்கு தெரியுங்க? இன்னொரு சாத்தியம் இருக்கு, இன்னொரு வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த தோல்வியின் நடுவில் கர்த்தர் நம்மை திருந்த பண்ணுகிறார். God might be correcting us when we are failing, while we are defeated. தேவன் நம்மை சீர் செய்து கொண்டிருக்கலாங்க, நமக்கு தெரியாது. இந்த தோல்வியின் பாதைகளில் தான் நம்ம போகிற பாதை தவறு என்று உணர்த்தி கர்த்தர் நம்மை சீர்படுத்தினார். இது நிறைய பேருடைய பாதையாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் ஒருத்தருக்கு அடங்க மாட்டேன் பாஸ்டர், யார் ஆலோசனை கேட்க மாட்டேன், எவனுக்கும் அடங்க மாட்டேன், இப்படி தறிதட்டு சுற்றிட்டு கிடந்தேன். இந்த தோல்வி வந்துச்சு பாருங்க என் வாழ்க்கையில். அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் நான் எவ்வளோ தவறில் இருக்கேன்னு உணர்ந்தேன். அந்த உணர்வே எனக்கு எப்போ வந்துச்சுன்னா இந்த தோல்வியில் தான். நம்முடைய வாழ்க்கையில் வந்த இந்த ஏமாற்றங்கள், தோல்விகள் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தேன். நான் எங்கே போயிட்டுருக்கேன், நான் என்ன செய்கிறேன்? சவுல் என்கிற பவுலை யோசித்து பாருங்க. அந்த மனுஷன் மட்டும் நீ குதிரையிலேருந்து கீழே விழலை, அவரை பிடிக்கிற யாராக இருக்காங்களாங்க? கீழே விழுந்த நான் கண்ணு தெரியாமல் போன உடனே சொன்னான், ஆண்டவரே நீரியா இவனை சொல்ல போகிறான். அன்றைக்கு அவனை மாற்றினது அவன் வாழ்க்கையில் வந்த ஒரு குருட்டுத்தனம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷத்தில் கண்ணு குருடா போச்சு பாருங்க, அவ்வளோதான். யார் என்று கேட்டான். அடுத்தது, நான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் திருத்தங்களை கொண்டு வருகிறது வந்து தோல்விகள்ங்க. தோல்வி நாம நினைக்கிறோம் தோல்வியில் முடங்கிட்டோன்னு. கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? யாரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவளை சிட்சிக்கிறேன் நான்.
அந்த சிக்ஷையானது அந்த நேரத்தில் ரொம்ப வேதனையாக இருக்கும், ஆனால் பிந்தின நாட்களில் மிகுந்த பலனை அவர்களுக்கு கொண்டு வரும். உண்மையா இல்லையாங்க நான் சொல்கிறது? உண்மை, சத்தியம். எத்தனை பேரோட லைஃப் சொல்லலாம், கர்த்தர் என்ன அந்த நேரத்தில் தான் என்னை ஆண்டவர் கரெக்ட் பண்ணார். அப்போ தான் என் தவறு என்னன்னு நான் உணர்ந்தேன், என் தவறை உணர்ந்தேன். அன்றைக்கி பவுல்ட்ட ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நீர் யார் ஆண்டவரேன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், நீ முள்ள உதைக்கிறது கடினமா இல்லையா உனக்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு எங்கே கண்டுபிடிச்சான் தெரியுமா? சடுதி ஒளியினால் சந்திக்கப்பட்டு குருடனாக கீழே விழுந்த போது தான் இந்த உண்மையை அவன் கண்டுபிடித்தான். இவ்வளோ நாள் நான் தேவனுக்கு எதிரடையான பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் என்பது அந்த தோல்வியில் தான் அவனுக்கு வெளிப்பட்டது. அது வரைக்கும் வெளிப்படலை. இவர் இதுக்கு முன்னாடியே பிரசங்கம் கேட்டவர் தான் இயேசுவை பற்றி. ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது வாலிபனாக அவனுடைய வஸ்திரங்களை வைத்துட்டு பக்கத்தில் நின்னவன் இதே சவுல் என்கிற வாலிபன். அப்போ புரியலை அவனுக்கு. அடி விழுந்த உடனே நான் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பா திருந்தினேன்னு கேட்டா, என் தோல்வி தான் எங்க திருத்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்க. நான் மோசமான வழியில் போயிட்டு இருந்தேங்க, என்னை தட்டி ஆண்டவர் திருப்பினார். அவருடைய கோலுத்தால் தடியினால் தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் தேவ சமூகத்தில். கர்த்தர் எனக்கு தந்த நன்மைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மூன்றாவது, நம்ம தோல்வி வழியாக போகும்போது தேவ கிரியை எப்படி வெளிப்படுதுன்னா, God can be coaching us to become better and stronger. இன்னும் சிறந்தவர்களாய் வலிமை உள்ளவர்களாய் மாறுவதற்கு இந்த தோல்வி வழியாக தேவன் நம்மை பயிற்றுவிக்கலாம், அல்லது தேவன் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கலாம். உண்மையாங்க, இந்த ஃபெயிலியர்ஸ் ஒரு மனுஷனுடைய லைஃப்பை புரட்டி போடுதுங்க. அவனுடைய கேரக்டர்லாம் மாறுதுங்க, அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாமே மாறி. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் அப்படியே இதில் வாக்கிங் ஆன் த கிளவுட்ஸ்ன்னுவாங்கல்ல, மேகத்தின் மேல் நடக்கிறது மாதிரி தான். யாருக்கும் அடங்க மாட்டாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க. அவங்க குணம்லாம் ரொம்ப ராவாக இருக்கும். ஆனால் அந்த டிஃபீட் வருது பாருங்க, வாழ்க்கையில் தோல்வி வந்தால் ஆள் ஆட்டோமேட்டிக்காக ஆள் அடங்கி இடங்கி எப்படி ஆயிடுவார், சாந்த சொருபி ஆயிடுவார். நடக்குதா இல்லையா? இது எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்ன மிஞ்சி யார் இந்த உலகத்தில் இல்லை என்றால் ஒரு முறை ஃபெயில் ஆனால் போகிறோம், அப்புறமா ஆளை அடங்கி ஒடுங்கி. சில பேர் வீட்டில் சொல்கிற பேச்சே கேட்காது, பாட்டு ஆட்டி கிடக்கும். ஃபெயில் ஆகி வந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு உட்காந்துருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு ஆடி அடங்கி உட்காந்துருக்கே, இவ்வளோ அமைதியாக இருக்கே, கீழ்ப்படிதல் என்னம்மா என்ன மம்மி அப்படின்னு எப்படி கேட்குது அப்படின்னு பார்த்தா, இந்த சவுண்ட் எப்படி குறைஞ்சதுன்னு பார்த்தா, வால்யூம்லாம் எது குறைஞ்சதுன்னு பார்த்தா, அங்கே விழுந்து அடி தான். ஒரு ஃபெயிலியர் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட்டிடியூட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. உண்மையா இல்லையாங்க நான் சொல்கிறது? இட் சேஞ்சஸ் அவர் கேரக்டர். நம்முடைய டிஃபீட்ஸ் நடுவில் கர்த்தர் நம்முடைய உள்ளந்திரியங்களை கிரியை செய்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. தெரியாத பாதைகளில் கர்த்தர் நம்மளை திருப்புறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை திருத்துறதுக்கு இந்த தோல்விகளை தேவன் பயன்படுத்துகிறார். மூன்றாவது, நம்முடைய சுபாவங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார். உபத்திரவத்தின் குகையில் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை புடமிடுகிறார். He just transforms us so beautifully. ஒரு தங்கம் அப்படின்றது அக்கினிக்குள்ள போய் வெளியே வரும்போது அதனுடைய அழுக்கெல்லாம் நீங்கி சுத்த பொன்னாக விளங்குது. பார்த்தீங்களா? அவர் என்னை புடமிடும் போது நான் சுத்த பொன்னாக விளங்குறேன், அவர் சோதிக்கும் போது சுத்த பொன்னாக விளங்குறேன். நீங்கள் நினைக்காதீங்க நம்முடைய லைஃப்பில் டிஃபீட்ஸ் எல்லாம் வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்லைங்க, நாம் தோற்று போய் துவண்டு போய் ஒன்றுமில்லை நம்ம உட்காரும் போது கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாதப்பா, உனக்கே தெரியல, உன் பின்னால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னா, இந்த தோல்விகளின் நடுவில் நான் என்ன செய்கிறேன், தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். புரியாத பாதையோ புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. புரியாத பாதையோ புதிய வழிகளில் நடத்தினீர், எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர்
என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினே ஸ்தாபித்தே என்